ஆர்ஜே பாலாஜி நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குனராகவும் குறிப்பிடத்தக்க படங்கள் கொடுத்து வராங்க. தற்போது அவங்க சூர்யா, த்ரிஷா நடித்திருக்கிற கருப்பு படத்தை இயக்கியிருக்கிறாங்க. வரும் மே 14 கருப்பு ரிலீஸ் ஆகும் நிலையில் ஆர்ஜே பாலாஜி பேட்டிகள் கொடுத்து வராங்க. அதில் தனக்கு பாகுபலி வாய்ப்பு வந்தது பற்றி பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாகுபலி முதல் பாகத்துக்கு மதன் கார்கே தமிழில் டயலாக் எழுதியிருந்தாங்க. அவர் என்னை அழைத்து படத்தில் ராணா மகன் ரோலுக்கு உங்கள் குரல் வேணும் அப்படின்னு சொல்லி ராஜமௌலி கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நானும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் 2 நாள் கழித்து ஃபோன் செய்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் குரல் ரொம்ப பிரபலம், இது ஆர்ஜே பாலாஜி குரல் அப்படின்னு படம் பார்ப்பவர்கள் எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அது படத்தில் டிரெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜமௌலி கூறியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்படின்னு சொன்னதோட ஆனால் அந்த லாஜிக் சரியான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்கிறாங்க. கௌதம் மேனன் இயக்கத்தில் கடந்த பல வருடங்களாக கிடப்பில் இருக்கிற படம் துருவ நட்சத்திரம். பினான்ஸ் பிரச்சனையின் காரணமாக தடைப்பட்டு வந்த அந்த படத்தின் ரிலீஸுக்கு தற்போது வழி கிடைத்திருக்கிறது. படத்தை ரிலீஸ் செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறதோட அது பற்றி தற்போது கௌதம் மேனன் ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. என் கேரியரை அழிக்க பார்த்தார்கள், சில ஆட்கள் என கேரியரை அழிக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி என் படத்தை வெளியிடாமல் செய்துட்டாங்க. அதில் 100க்கு மேற்பட்டோரது உழைப்பும் இருக்கிறது. தற்போது துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட கிடைத்திருக்கும் உத்தரவு இப்படி சினிமா துறையில் கிடப்பில் இருக்கும் மற்ற படங்களுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌதம் மேனன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கருப்பு படத்தின் இசை வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி உட்பட முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் படத்தின் ஹீரோயினான நடிகை த்ரிஷா மட்டும் வரல. அது பெரிய பேசு பொருளாக இருந்தது. இந்த நிலையில் நடிகை த்ரிஷாவுக்கும் படக்குழுவுக்கும் இருக்கும் பிரச்சனை த்ரிஷாவின் பதிலால் உறுதியாகி இருக்கிறது. ஆடியோ லான்ச்சுக்கு போகாதது ஏன் அப்படின்னு சொல்லி ஒருவர் கேட்க த்ரிஷா அதற்கு பதிலளிச்சுக்கிறாங்க. எனக்கு அழைப்பே வரலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தற்போது த்ரிஷாவுக்கு மட்டும் தனியாக டீசர் வெளியிட்டு இருக்கும் நிலையில் அதற்கு நெட்டிசன் ஒருவர் த்ரிஷா படத்தில் இருப்பதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செய்திருக்காங்க. நானும் மறந்துட்டேன், இப்போது அவர்கள் ரிமைண்டர் செட் செய்தார்களே அப்படின்னு சொல்லி த்ரிஷா பதிவு செய்திருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே 4 எண்ணப்பட இருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எத்தனை இடங்களில் ஜெயிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. 233 தொகுதிகளில் நேரடியாக தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் போட்டியிட எடப்பாடி தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளருக்கு விஜய் ஆதரவு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் எத்தனை தொகுதிகள் விஜய் ஜெயிக்கப் போகிறார் என்பது மே 4 தான் தெரிந்துவிடும். இந்த நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா தற்போது தன்னுடைய யூடியூப் சேனலில் இது எங்கள் நீதி படத்தில் வெளிவர சின்னத்தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கின்ற பாடலை வெளியிட்டிருக்கிறார். விஜய் சின்ன வயதில் ராதிகாவுடன் நடித்த இந்த பாடலை தேர்தல் ரிசல்ட் நேரத்தில் இளையராஜா வெளியிட்டிருப்பது இடையவாசிகள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. விஜய்க்கு இளையராஜா ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கேட்டு வராங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்திருக்கிற இது எங்கள் நீதி படத்தின் பாடலை இசையமைப்பாளர் இளையராஜா பகிர்ந்திருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் போட்டியிடும் நிலையில் அவருக்கு திரைத்துறையினர் ஆதரவு பெருமளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜயின் சிறுவயதில் நடித்திருந்த இது எங்கள் நீதி படத்தின் சின்னத்தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்க எனும் பாடலை இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. தேர்தலில் விஜய் போட்டியிடும் நிலையில் அவருடைய படத்துடன் நாடு காத்திருக்கும் எனும் வரிகளுடன் பாடலை பகிர்ந்திருப்பது சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. இதன் மூலம் விஜயின் அரசியல் வருகைக்கு இளையராஜா ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லி இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வராங்க. சிபி சக்கரவர்த்தி இயக்கும் புதிய படத்தில் நடிக்க இருக்கிறாங்க ரஜினிகாந்த். இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறாங்க. இந்த நிலையில படம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த படத்தில் ரஜினிகாந்தின் மகனான மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான பசில் ஜோசப் நடிக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு பெரிய படத்தில் ஒப்பந்தமாகி இருக்கிறேன், தற்போதன் விவரங்களை தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாசில் ஜோசப் கூறியதும் கவனிக்கத்தக்கது. தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமான அஜித்குமார் நேற்று தன்னுடைய 55வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவருடைய ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தாக அவருடைய கார்பந்தய பயணத்தை மையமாக கொண்ட ஆவணப்படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கிளாடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கிற இந்த ஆவணப்படம் அஜித்தின் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆல்பம், சர்வதேச பந்தய மைதானங்களில் அவர் சந்தித்த சவால்கள் மற்றும் கார்பந்தயத்தின் மீதான அவருடைய தீராத ஈடுபாடு ஆகியவற்றை மிக நெருக்கமாக காட்சிப்படுத்துகிறது. இயக்குனர் AL விஜய் இயக்கத்தில் GV பிரகாஷ் இசையில் உருவாகும் இப்படத்தின் அறிமுக காணொளி என்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது.
திரையரங்குகளில் அல்லாமல் நேரடி OTT தளத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும் இப்படத்துக்கு அஜித்தின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்கிடையே அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை பலரும் அவருக்கு தங்கள் வாழ்த்துக்களை கூச்சி வராங்க. பிரபல பாடகி ஸ்வாகதா தன்னுடைய ஒரு இசையமைப்பாளர் கொடுத்த பாலியல் தொந்தரவு குறித்து வெளிப்படையாக பேசியது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதற்கு ஆதரவாக இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வெளிப்படையாக குரல் கொடுத்திருப்பது இந்த விவகாரத்தை இன்னும் தீவிரமாக்கி இருக்கிறது. மதுரையில் பிறந்து வளர்ந்த ஸ்வாகதா சிறு வயதிலேயே இசையை கற்றுக்கொண்டு பிறகு சினிமாவில் தன்னுடைய குரலால் தனி இடத்தை பிடித்தவர். 200க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறவர். காற்றின் மொழி, நோட்டு போன்ற படங்களில் தன்னுடைய குரலில் பாடல்களை பாடியிருக்கிறார். அதுபோல பல மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடல்கள் பாடியிருக்கிறார். இவ்வளவு சாதனைகள் செய்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கடுமையான சம்பவத்தை சமீபத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு யூடியூப் பேட்டியில் பேசும்போது தன்னுடன் பணியாற்றிய ஒரு இசையமைப்பாளர் தான் மீது பாலியல் வன்முறை நடத்தியதாக அவர் சொல்லியிருக்கிறார். சம்பளம் கூட சரியாக வழங்காமல் மாறாக பணம் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் தன்னை பாலியல் தொந்தரவு செய்து அதை வீடியோவாக எடுத்து மிரட்டல்களும் விடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆட்டியிருக்கிறது. இந்த அனுபவத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு விலகி ரிஷிகேஷில் புதிய வாழ்க்கையை தொடங்கியிருப்பதாக ஸ்வாகதா தெரிவித்திருக்கிறார். ஆனால் நடந்ததை மறந்துவிட மாட்டேன், சட்டப்படி போராடுவேன் அப்படின்ற உறுதியும் அவர் பேச்சில் தெளிவாக தெரிகிறது.